ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஸ்டீலியா பிரைன் ராட் தான் பார்க்க போகிறோம். அதில் இது வந்திருக்கு. இதில் ஜாயின் பண்ணால் நம்ம எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரைன் ராட்ஸ்னு ஒரு கேம் ப்ளே பார்த்துட்டு போல் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. அங்கே தான் நாம் போக போகிறோம். டே என்னடா பண்ணுற ஐயோ என்னமோ பண்ணிட்டாங்க. நாம் இங்கே இருக்க வேணாம், நாம் இங்கே ஜாயின் பண்ணிடலாம். நான் அதுக்கு என்னடா பிரைன் ராட்ஸ் காணன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீபர்த் பண்ணிட்டாங்க. அதனால தான் பிரைன் ராட்ஸ் காணும். இப்போ நம்ம இதில் ஸ்பீடு ஏற்றிட்டு போகணும். ஓகேங்களா? காசு நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்மளால் எதுவுமே அப்டேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 5.2K வாட்ச் வேணுங்க. என்னோட வந்துட்டே இருக்கு. நாம் காமன் எடுக்க வேணாம், ரேர் எடுக்கலாம். இல்லைங்க, எப்பிக் எடுக்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக தான் வந்துட்டுருக்கு. எப்பிக் எடுத்தோன்னே வந்தால் கண்ணில் சிக்கணும். ஆனால் அதுக்குள்ளே டைமும் முடிஞ்சு. சரி, வேறு எடுக்கலான்னு பார்த்தா ஃபாஸ்ட் பீஸ்ட் மாதிரி வராரு. இந்த எடுக்கிறதுக்கு விட மாட்டேறீங்க. என்னை பார்த்தா எப்படா தெரியுது அப்படிங்கிறதுக்குங்க. ஓகேங்க, ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் முன்னாடி தான் 5 தான் வந்துட்டுருக்கேன். சீக்கிரம் தூக்கிட்டேன். இந்த ஆங்கிளை வச்சு ஓடலாம். ஓகேங்க ஈஸி வருதுங்க. அதுக்கு பின்னாடி டைமண்ட் வருதுங்க. இங்கேயே வந்துக்கலாங்க. மட்டும் அசன்ஸ்னா குதிப்பேன், சொல்லல. ஓகேங்க, பின்னாடி அவ்வளோதான். பின்னாடி இப்போ பயங்கரமானதாக வந்துச்சு. அதான் டேய், உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எப்பிக் எடுத்துருக்கோம். எனக்கு ஹாப்பி. உன்னால் ஸ்டீல் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஸ்டீலே பண்ண முடியாதுங்க இதில். அது ஒரு நல்ல விஷயம்னே வச்சுப்போம். ஐயோ, டெட்லி டைமண்ட் வருது. இதனால டைமண்ட் மியூட்டேஷன் ஆகுங்க. டெட்லி பட்ட மாதிரியே இருந்துச்சு. பள்ளியா? அடுத்த எப்பிக்கு வேட்டைக்கு போகலாங்க. போக முடியாதுங்க, ஏன்னா ஒருத்தர் வந்தார். பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பயங்கரமான ஆள் வந்துட்டு இருந்தார். வேறு யாரும் இல்லை, டெட்லி தான் வந்தார். நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஐயோ, ஃபாஸ்ட் ஒரு எப்பா ஈஸியாக ஸ்லோவாக வந்தால் தானேப்பா போக முடியும். லைனாக வரானுங்களா? ஏன்னா இந்த சின்ன பையனை ஏன்டா ஒரு பிரைண்டர் லெஜெண்டரி பிரைண்டர் கூட எடுக்க விட மாட்டீங்க? அங்கே தாங்க லெஜெண்டரி இருக்குது. நான் போயிடணும். போயிட்டேன். இதில் ஈஸியாக இருக்கும் போலையே. ஃபஸ்ட்டு இந்த 2 போச்சுன்னா பின்னாடி இந்த கோல்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. டே போடா, ஏன்னா அதுக்குள்ளே வந்தாலும் வந்துடுவாங்கல்ல. வந்துட்டாங்க. தலைவரே திங்களை தானுங்கோகம். ஏன்டா வந்துட்டே இருக்கீங்க? நம்மளை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதோ. இது எடுத்துகிட்டு போவோம். வந்ததுக்கு அங்கே நின்ட்டா இதை ட்ராப் பண்ணிவிட்டு அதை எடுத்தோன்னா வைங்க, இது நம்மளை அடித்து தூக்கிட்டு போயிடும். பின்னாடி ஏதாச்சும் வராங்களா? என்னடா நல்ல வேலை ட்ராப் பண்ணிட்டு, இல்லைன்னா அது அங்கேயே போய்க்கும். இதை நம்ம போய் எடுத்துடலாங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே சாபம் போயிட்டேன். எப்படி எல்லாம் நாங்களாம் அப்போவே டைலாக் சொல்லலான்னு நினச்சேன். டைலாக் எல்லாம் வீணாக போச்சு. சொல்லி முடிஞ்சிச்சு. அது மறைஞ்சிடும்டா. ஐயோ, ஸ்பீடு ஏற்றி ஆகணும். இது எவ்வளோ காசு சேர்த்துருக்கு? 40,000. இதை வச்சு நான் ஸ்பீடு பயங்கரமாக பண்ணுவேனே. டேய், நான் இங்கே தானே வந்தேன். ஓகேங்க, பைடா. ஓகேங்க, நம்ம இப்போ 40 ஸ்பீடு வச்சுருக்கோம். இப்போ போய் அதை எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்க்கறதுக்குள்ளே அது மறைஞ்சே போயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லி முடிஞ்சு. பின்னாடி வர்றதை பார்த்துருந்தா இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்குமா? இந்த நிலைமை வந்திருக்குமா? பேசாமல் ஒரு காமன் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தா கூட கொஞ்ச நேரம் காசாச்சு சேர்ந்துட்டு இருந்திருக்கும். போ லெஜெண்டரி. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். வந்ததுக்கு பின்னாடி வர்றது யாரும் தெரியல. ஈஸி, அப்புறம் ஃபாஸ்ட். இங்கே 2 பேர் போயிட்டாங்களா? அதுக்குள்ள வரணுட்டாங்க. அதான் ஓகே, போயிடலாம். போயிட்டே இரு நீ. இங்கே நின்றலாம். நம்மளுக்கு கிடச்சதையும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நேற்றுக்கு அடுத்த இதுக்கே போயிருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஸ்லோவாக வருது. சும்மா சொன்னேன்.
சே காமன் ஏரியாவில் வந்துக்கிட்டு இருக்கேன். போய் எடுத்துடலாம். என்ன காணோம். ஏண்டா கஷ்டப்பட்டு எனக்கு இதாங்க பிடிக்கல. கான்சென்ட்ரேட். ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தீங்களா இல்லையா? ஜஸ்ட்டுங்க. ஏங்க இது வேணுங்க, இது எனக்குடா. சே மித்திக்கு வேணாம் வா. மித்திக்குங்க மாட்டையை போட்டாங்க. அவன் தான் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சான். ஆனால் நைஸாக கேப்பில் நான் எடுத்துலான்னு நினச்சேன். என்னங்க லைனாக வந்துட்டே இருந்தால் நான் எப்படி எடுக்கிறது? ஓகே இது எடுத்துடலாம்டா நீங்கள். ஓகே இங்கேயே சேஃப்டியாக ஒழிஞ்சுப்போம். இங்கே பாருங்க நிஞ்சாடா. கேப்பச்சினோ அசசினோ. பேர் கேப்பச்சினோ அசசினோ. நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ யார் பேர் கேட்டாலும் அச்சசல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுவேன் ஓரளவுக்கு. டேய் அனுச்சிடு. பின்னாடி பாட்டே பின்னாடி பயங்கரமான ஆளுங்கெல்லாம் வராங்க. என் பேண்டு வேறு மாட்டியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளாடா நீ. அவ்வளோதாங்க ஈஸி தாங்க வருது. அதுக்கு பின்னாடி தான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான் வந்தாச்சு. பேஸுக்கு போய் வச்சிடலாம். ஏங்க டோ சகூர் சீக்கிரம் டூ ஆட்டே. இதில் ஸ்டீல் பண்ண முடியாது, அதுதான் கடுப்பான விஷயம். இப்போ நம்மக்கிட்ட 84K, அதாவது 85, டோட்டலாக 85K இருக்குது. ஏதாச்சும் நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண முடியல. வெறும் 45. இப்போ போய் இன்னும் கொஞ்சம் காசு ஒரு 5K வேணும்டா. அம்மா எவ்வளோ அடுத்ததுக்கு 50K. ஓகே அவ்வளோதான். டக்குன்னு வந்துட்டேன். ஆரம்பிச்சு ஓகே ஐயோ பத்தாது. ஓகே இப்போ பார்த்தோம்ல. ஓகேங்க நம்ம இப்போ எவ்வளோ இருக்கோம்? ஐயோ 46 தானா? இதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதே. போய் அடுத்தது ஒரு லெஜண்டரி தாங்க அடுத்த டார்கெட் நம்மளோடது. லெஜண்ட். ஏங்க இவன் அடிங்கடா. டேய் ஜாப் சவுரா போச்சே. சரி எனக்கு ஒரே வருத்தங்க. நோ ஜாப் சீக்கிரட்டுங்க. ஸ்பீடு இருந்தால் போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வரலாம். ஸ்பீடு வேணும் பகிலு. கப்பு முக்கியங்கிற மாதிரி இதில் ஸ்பீடு முக்கியம் பகிலு. ஃபாஸ்ட்டு. ஓகேங்க அட்லீஸ்ட் இந்த ஒன்றையாச்சும் எடுத்துகிட்டு போய்க்கலாம்டா. என்ன விடுங்க. கிட்ட வந்துருச்சு. அப்பாடி. டேய் என்னடா ஆச்சு? பண்ணிடலான்னு நினச்சேன். இப்போ என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. என்னடா இல்லை என்னை பற்றி எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், ஒழிஞ்சிட்டேன். பார்த்தா அவுட் ஆகிட்டேன். திடீர்னு பக்கா இல்லை எனக்கு நெட்டு கனெக்ஷனா இல்லையா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ போய் இங்கே முன்னாடியே இருக்குங்க. டக்குனுங்க அது அங்கே தாங்க இருக்குது. 1Kங்க 1 செகண்டுக்கு. பொறுமையாகவே போகலாங்க. இதை மட்டும் பத்திரமா கொண்டு போயிடணும். ஓகேங்களா? சீக்கிரம் இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா டக்குன்னு அவ்வளோ. ஐயோ ஓ மை காட் பார்த்தீங்களா இல்லையா? 1 2 3 பின்னாடி வர்றது கோல்டு. 1 2 ஏங்க அடிக்கடி பக்காக இருந்துங்க. அங்கே பாருங்கள் ஸ்பீடை வச்சுட்டு என்னம்மா இது பண்ணுறாங்க. 1 2 3 அவ்வளோதாங்க. 1 லெஜண்டரியா ஐ வில் டேக்டு 1 லெஜண்டரி. இப்போ 72K இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்னால்? ஒன்றே அப்டேட் பண்ண முடியுமா? ஓகே 48 வந்துட்டுன்னா 47. இப்போது இது வந்துருச்சுல டக்குன்னு. சரி இங்கே வாருங்க. ஆனால் இது பத்தாது. அட்லீஸ்ட் 67K இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஓகேங்க சீக்கிரம் வெளியில் வா.
ஓகேங்க guys, இந்த வீடியோ இதுங்க ஸ்டீல் பண்ண முடியுமான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது எடுக்க முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். புரிஞ்சிச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டீலியே பிரைண்டட் எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, அதனால் வெயிட் பண்ணுங்கள். பாய்.